மாத்திரை நமக ஜெயகுருத ஜெயகுரு பரசுரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வாக்கியப்படி சனி பயிற்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னைக்கு வருது அப்படின்னா 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:36க்கு சனி வாக்கியப்படி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம்ங்கிறது கண்டச்சனி, ஓகேங்களா. ஆனா சனிக்கு 7ஆம் இடம்ங்கிறது திக்பலம், ஓகேங்களா. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 5-6 கூடிய சனி, நல்ல யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றாரு. இங்க பாருங்க, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 75% இந்த கண்டச்சனி சனி திக்பலமா இருந்த என்ன பலனோ அதுதான் வேலை செய்ய போகுது. ஆனா உங்களுடைய நடத்தையும் இதுக்கு ஒரு காரணமாகும். நல்ல விஷயங்கள் வேணுமா இல்ல சங்கடமான விஷயங்கள் வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உன் வாழ்க்கை உன் கையில்ங்கிறது எந்த ராசிக்கு பொருந்துமோ இல்லையோ கன்னி ராசிக்கு கட்டாயம் பொருந்தும். ஏன்னா கையை குறிக்கக்கூடிய சிம்பிள் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கு. ஸோ உங்க கையை டெய்லி பாருங்க, எந்திரிச்சோன்னு கையை பாருங்க, அது ரொம்ப நல்லது. பொதுவாவே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி திக்பலமா இருக்காரு. உங்க ராசியை பார்ப்பாரு, கடுமையாக உழைச்சிங்கன்னா முன்னேற்றம் வரும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு, உங்க ராசியை பார்வையிடுறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி ஒரு அதிர்ஷ்ட சனியாத்தான் வேலை செய்ய போகுது. ஆனா என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, சுறுசுறுப்பா இருங்க, சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடம்ப நல்லா, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி நல்ல சுறுசுறுப்பாகி உங்க உடம்புல இருந்து அப்படியே வேர்வை தண்ணி. ஏன்னா சனியோடைய உலோகம் என்னன்னா இரும்பு. இரும்பு பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியில இதாச்சுன்னா அது அதோடைய பவரை இழந்துரும்ல. இரும்புங்கிறது எவ்வளவு கடினமான உலோகம், ஆனா அது உப்பு தண்ணியில அதோடைய பவரை இழந்துருது இல்ல. அது மாதிரி நம்மளுடைய உடம்புல இருந்து எப்போ வேர்வை, அதாவது சந்திரன்னா உப்பு தண்ணி, ஓகேங்களா. எப்போ வேர்வை அதிகமா வெளியில வருதோ அப்போ அந்த சனி வேலை செய்யாது. அப்போ வேர்க்காமனா ஃபேன் போடாம உட்காந்தா கூட வேர்க்காது மேடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது செஞ்சு பாருங்க, அதுவும் சனியோட வேலையா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணணும் நல்ல, அதாவது யோகாவோ அல்லது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போய் கடினமா எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா சுறுசுறுப்பு வந்துடும். சனியுடைய வேலை அதோடைய பவரை இழந்துரும். அப்போ உங்களுக்கு தீமைகள் குறைஞ்சு நன்மைகள் அதிகமாகும். புரியுதுங்களா? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி நல்ல நன்மைகளை தான் கொடுக்க போறாரு. 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சகல விதமான சௌபாக்கியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்க போகுது. உங்களோட லைஃப்ல இதுதான் எனக்கு பாக்கியம், இது கிடைச்சாலே பாக்கியவான் ஆயிருவேன்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நடக்குங்க. சனி 9ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்ல காசு பணம் பேரு புகழ் இவ்வளோ நாளா கிடைக்காத ஒரு விஷயம், நல்ல பேரு புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, செல்வ செழிப்பான வாழ்க்கை, செல்வ பெருந்தகையா மாறக்குண்டான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களோட ராசியை பார்க்கறதுனால சோம்பேறித்தனம், அலட்சியம், எடுத்தெறிஞ்சு பேசுறது, வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் இதெல்லாமே கொடுப்பாரு. சனி எப்பவுமே ஒரு விஷயத்த கொடுத்து பார்ப்பாரு, இவன் நல்லவனா கெட்டவனான்னு சோதிப்பாரு. ஆனா நீங்க நல்லவனாவே இருந்துட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். அலட்சியப்படுத்திட்டு இந்த அலட்சியப்படுத்துறது, மண்டகர்வம், இது எல்லாத்தையும் சனி கொடுப்பாரு. இதுக்கெல்லாம் செவிசாய்க்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப அமைதியா, காசு பணம் வருது, பேர் புகழ் வருதுன்னா ரொம்ப அமைதியா போகுங்க. அதே மாதிரி ஆக்ரோஷத்தை தவிர்த்துருங்க. பேசக்கூடிய விஷயங்களை நிதானத்தை இழக்காம பேசணும். பொதுவா கன்னிராசிக்காரங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இந்த சனி அந்த அந்த இன்டெலிஜென்ட், அந்த புத்தி கூர்மை, நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அந்த சமயோஜித திறமை கன்னிராசிக்கு இயற்கையாவே அதிகமாக இருக்கும். இந்த சனியோடைய பார்வை மந்தத்தை ஏற்படுத்தும். நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க செயல்படாம அப்படியே மந்தமா ஆயிடுவாங்க. இவனா நீ இவளா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களுடையதை நீங்களே தேடுற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் இதாகாம ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னா அதாவது மைண்ட் ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையாவது ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருங்க. தூக்கத்தை கம்மி பண்ணுங்க. இந்த 7ஆம் இடத்துல சனி அதிக தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தூக்கத்தை குறைச்சிக்கங்க. ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறீங்களா, ஓகே, 6 to 8 ஹவர்ஸ் போதுமானது. இதுக்கு மேல போகாதீங்க.
உடல் வந்து சோம்பேறித்தனத்தையும், டயர்டையும் குடுத்துரும். அதாவது வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்த சனி பாக்குது. உடல் சோர்வு, மனச்சோர்வெல்லாம் குடுக்கும். அந்த உடல் சோர்வுல இருந்து எப்படி வெளியில வர்றது? மனச்சோர்வுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அதையும் நான் சொல்ல மாட்டேன். கன்னி ராசிக்காரங்களுக்கு சோம்பேறித்தனத்த தான் அதிகமா குடுக்கும். அதே மாரி ஆண்களா இருந்தா, எல்லா விஷயத்தையும் வந்து ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்க சும்மா இருந்தா வா மச்சான்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது? செவிசாய்க்க கூடாது. அதுக்கெல்லாமே போகாதீங்க. காசு பணம் வேணுமா? இல்ல ஜாலியா இருக்கணுமா? அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். 7ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி, திக்பலமா இருந்து சுகஸ்தானத்த பார்க்குறாரு. சுகங்களுக்கு மனசு அடிமையாகும். என்ன சுகம்? ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுன்னா, அதுல ஒரு சுகமா இருக்கும். அது மாரி கெட்ட வழியில சில விஷயங்கள குடுப்பாரு. அதுக்கெல்லாம் நீங்க வந்து மாறுனீங்க அப்படின்னா, காசு, பணம், தொழிலுடைய வளர்ச்சி, டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் மறந்துற வேண்டியதுதான். உங்களுடைய கெரியர் குரோத்துக்கு 0 அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க. அந்த சுகம்லாம் என்ன சுகங்க? நான் வந்து குரோத் ஆகணும். என்னுடைய கெரியர்ல நான் நல்லா குரோத் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சுறுசுறுப்பா இருக்கணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் தவிர்த்தரணும். சரிங்களா? சனி ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வாரு? உங்களைய கெட்ட வழியில கூப்புறதுக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, வலைய விரிப்பாங்க. அதுல போய் நம்ம விழுந்துறக்கூடாது. இந்த சதுரங்க வேட்டை படம் மாரி தான். ஒருத்தனுடைய ஆசைய தூண்டுனா தான் அவன ஏமாத்த முடியுங்கிறதுக்காக, உங்கள ஏமாத்துறதுக்கு அத்தன வழியும் செய்வாரு சனி. உஷாரா இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நீங்க சனிய டீஆக்டிவேட் பண்ணணும்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாரு? புதன். அவரத்தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். புதன்னா என்ன? சுறுசுறுப்பா இருப்பாரு. புத்திசாலித்தனமா இருப்பாரு. சரிங்களா? ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவாரு? எல்லா சூழ்நிலைகளையும் சாதுரியமாக கையாளுவாரு. ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்லி, "இல்ல எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு" அலுங்காம நைஸா வந்துட்டு உங்களோட டெவலப்மென்ட்க்கு என்ன வழியோ அத செய்யுங்க. ஓகேங்களா? சனி வந்து 9ஆம் இடத்த பாக்குது. உங்க ஃப்ரெண்டுக்காக போனீங்க அப்படின்னா, ஒரு தப்பான சூழ்நிலை, ஒரு சில விஷயங்களுக்காக ஃப்ரெண்டுக்காக இந்த சூழ்நிலையில மறந்துருங்க. ஏன்னா சனி வந்து புதனும், சனியும் சேர்றது அவ்வளோ நல்லது இல்லன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேவையில்லாத வதந்திகள குடுக்கும். அதே மாரி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்காக உயிர விடுறேங்கிறதுல இந்த டைம்ல கூடவே கூடாது. நட்பு தான் முக்கியம் அப்படின்னா, அனுபவிக்கிச்சா ஆகணும். அதனால இந்த ஃப்ரெண்டுக்காக ஜாமீன் போடுறது, ஃப்ரெண்டுக்காக போய் சப்போர்ட் பண்றதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்க பேர கெடுத்துரும். உங்களோட வாழ்க்கை சரிவை ஏற்படுத்திரும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாதீங்க. பிராக்டிகலா யோசிச்சு பண்ணுங்க. ஒருத்தங்களுக்கு குரோத் ஆகணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உடல் ரீதியா, உங்களுடைய மன ரீதியா என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உடல் உழைப்ப குடுங்க. "ஏய் இத பண்ணு, இங்க லோன வாங்கு" அப்படின்னு. அங்க லோன வாங்கி இத செஞ்சா இத பண்ணு அப்படிங்கிறத மட்டும் தான் செய்யணும். ஐடியாஸ் குடுங்க. அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா மத்த ரீதியா எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுவும் என் ஃப்ரெண்ட் போய் லவ் பண்ணிட்டான். இந்த பொண்ண நான் சேர்த்து வைக்க என் கடமைன்னீங்கன்னா, நீங்க தான் இதுல கிட்னாப் கேஸ்ல உங்கள உள்ளுக்குள்ள புடிச்சு போட்டுருவாங்க. எந்த விஷயத்துக்கு உதவி பண்ணணுமோ, எந்த விஷயத்துக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா சனி தொழில் காரகன். ஸோ அவங்களுடைய தொழிலு, உத்தியோகத்துக்குலாம் ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்புக்குலாம் சனி வந்து அதாவது தப்பா தான் செய்வாரு. அதனால இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா, போய் கம்மி எண்ண வேண்டியதுதான். அந்த மாரி சூழ்நிலையில உருவாக்கி குடுத்துருவாரு. கண்டசனி 6 தான் 7ஆம் இடத்துல இருக்காரு. தண்டனை பெற்றுக் குடுத்துருவாரு. ஸோ அதனால கவனமாக இருந்துக்கங்க. உங்களுடைய கெரியர்ல நல்ல குரோத் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பாக்கியஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால தொழில் ரீதியா நெறைய நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்கு. உத்தியோக ரீதியா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது, உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியது, இந்த மாரி அமைப்பெல்லாம் சனி குடுப்பாரு. அதே நேரத்துல உங்க ராசிய பார்க்கறனால, ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் அஜித் குமார் சொல்றாருல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது. அது மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டு, நிதானமா இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோட இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருவீங்கங்க. அதே மாரி சனி 4ஆம் இடத்த பார்க்குறாரு. வீடு கட்டுறது, யோகம் அப்படிங்கிறது உண்டு. வீடு கட்டுறது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. 7ஆம் இடத்திலிருந்து பார்க்குறாருங்க. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த டைம்ல நீங்க வீடு கட்டல அப்படின்னா, முடியாது. ஸோ அதுக்கு காசு சம்பாரிக்கிறது, அதுக்கு லோன் போடுறது. ஏன்னா 6 குடையவரு. அதுல லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறது, ஒரு லோன் போட்டு சொத்து வாங்குறது, ஒரு சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாம் இருக்கு. அதே மாரி வந்து தாயாருக்கு மருத்துவ செலவு, தாயாருக்கு மருத்துவ கண்டமே இருக்கு. அவங்களுடைய
தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. அதுவும் கூடுமான மட்டத்தில் இரவு நேரத்துல பயணம் பண்றத தவிர்க்கிறது நல்லது. ஆனா பிசினஸ் ரீதியா நீங்க போணும் அப்படிங்கிறனால அத தவிர்க்க முடியாதனால, நீங்க நல்ல ஆக்டிங் டிரைவர போட்டுட்டு போறது நல்லது. இல்லன்னா கார்ல போறத தவிர்த்துட்டு, ஃப்ளைட்டோ அல்லது வந்து பஸ்ஸோ, ட்ரெயினோ இந்த மாரி விஷயங்கள்ல போயிருங்க. அது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. அதே மாரி 5 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். திருமணமே கைகூடல அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்து சனி வந்து திருமண யோகத்த குடுத்துரும். 5ஆம் இடத்துல இருக்கிற 5 கூடிய சனி தான் 7ஆம் இடத்துல இருக்கனால, மனதுக்கு பிடித்த நபர்களை திருமணம் பண்ணுவீங்க. லவ் மேரேஜ் ஆகுறது, அதே மாரி பெற்றோர்களால ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. சில பேருக்கு 2வது திருமணம். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. திருமணத்துல இருந்த தடை, தாமதங்கள்லாம் நீங்கி, திருமணம் சார்ந்த ஒரு நல்லா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு கணவன் மனைவியோடு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான் சனி உறவுகளுக்கு இடையே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துவாரு. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறது அவசியமான ஒண்ணு. அதே மாரி பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டயும் அ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப அட்ஜஸ்டபிளா போல அப்படின்னா பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த 7ஆம் இடத்து சனி வந்து சம்டைம் வந்து உறவுகளிடையே மனக்கசப்ப, துரோகத்த உண்டு பண்ணிரும். அதனால எல்லா விஷயங்களையுமே நிறுத்தி நிதானமா கையாளணும். ஒருவருக்கொருவர் ரொம்ப அ உண்மையான உறவுகளா இருக்க பழகிக்கங்க. அதாவது பொய் பேசுறது, அதே மாரி வந்து தேவையில்லாத விஷயங்கள மறைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த உறவு ஸ்ட்ராங்கா ஏற்படுத்தும். சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயத்த குடுப்பாரு. ஒண்ணு மனக்கசப்பு, இன்னொன்னு அவர் வந்து ஜவ்வு மாரி இழுப்பாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த டைம்ல கல்யாணம் பண்றீங்கன்னா, வாழ்க்கையில பிரியவே மாட்டாங்க. சனி வந்து அப்படியே ஜவ்வு மாரி இழுக்கிறது. அதனால உறவுகளுக்கு இடையே வந்து பிரிவினைங்கிறது அவ்வளோ சீக்கிரத்துல வராது. ஆனா மனக்கசப்ப குடுத்துருவாரு. அதனால அந்த மாரி விஷயங்கள நிதானமா கையாளுங்க. ஆனா இந்த சனி வந்து உங்களுக்கு திக்பல சனி வந்து நல்லபடியா வேலை செய்வாரு. பெரிய லெவல்ல பாதிப்புகள் இருக்காது. சோம்பேறித்தனத்த விட்டுருங்க. நல்ல பிரெயின ஷார்ப்பா இருக்கிறதுக்கு என்னென்ன எக்சர்சைஸ் எல்லாம் பண்ண முடியுமோ, என்னென்ன ஆக்டிவ்லாம் பண்ண முடியுமோ, புக் படிக்கிறது, எந்த விஷயத்த நீங்க செய்றீங்களோ, அத குரோத் பண்றதுக்கு, அத தேடி தேடி படிக்கிறது, அத ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யுங்க. காசு, பணம் மலை மாரி கொட்ட ஆரம்பிச்சுரும். அதனால கவலையே படாதீங்க. மேக்ஸிமம் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்டின்னா, ஆஞ்சநேய வழிபாடு தான் சிறந்தது. ஏன்னா 7ஆம் இடத்து சனி திக்பல சனியா இருக்கிறப்போ, அவருடைய தீமைகள் குறைஞ்சு, நன்மைகள் அதிகரிக்கணும் அப்டின்னா, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை, புதன்கிழமை புதன்கிழமை பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் குடுக்குறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு இப்ப புணர்ப்பு வளர்பிறையில பொறந்தாலும் சரி, தேய்பிறையில பொறந்தாலும் சரி, புணர்ப்பு தோஷமா உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தயவுசெய்து மாசத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது உங்க கூட வேலை பார்க்குறவங்களாகவோ, ரிலேஷனாவோ இருக்கக்கூடாது. தெரியாத, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு வாங்கி குடுக்கறதுக்கு பேரு தான் அன்னதானம். அதனால ஒருத்தருக்கு உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க சாப்பாடு வாங்கி குடுக்குறது நல்லது. அத மட்டும் செஞ்சுட்டு வாங்க பரிகாரமா. அடுத்தது ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. இத தாண்டி பெரிய பரிகாரம் வேண்டாம். நான் சொன்ன மாரி ஒர்க் அவுட் பண்றது, நல்லா வந்து புதன ஆக்டிவேட்டடா வச்சுக்கிறது. புதன்னா என்னன்னா புத்திசாலி. ஸோ உங்களுடைய புத்தி கூர்மை, அதாவது உங்களுடைய நாலேட்ஜ டெவலப் பண்ணாதான் சிறந்த லெவல்ல நீங்க முன்னேற முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். 2 முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். 2 கணிப்புகளும் சரி தான். இதில் வந்து ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் வந்து எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம்.
திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது வந்து அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ வந்து இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம். பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11 சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லாயிருக்கு, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லாயிருக்கு, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுலேயுமே ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு புது சிந்தனையோட, ஒரு தெளிவோடு நடந்தக்கூடிய கன்னிராசினியர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கையில் வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்கியமான அமைப்பு இயற்கையிலே உங்களுக்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் வீடு காலபுருஷனுக்கு 2ஆம் வீடாக வரும். ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக இந்த வரக்கூடிய 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வந்து வரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. இது வரைக்கும் உங்கள் மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையில்லாத ஒரு மனநிலையோடு நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த வர சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக வந்து தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும், சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். எப்போவுமே இயற்கையிலேயே வந்து கன்னிராசிக்கு சொத்து பிரச்சனை உண்டு. சொத்து பிரச்சனை என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தகப்பனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு கன்னிராசிக்கு எப்போவுமே சொத்து பிரச்சனை வரும். தகப்பன் வேணாம், தாய் வேணாம், கொல்லி போட புள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். அதாவது இந்த கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அப்படி வெளியில் வந்திருந்தால் கூட மீண்டும் போய் குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது 2026 செப்டம்பருக்கு மேலே டிசம்பருக்குள்ளே நகைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது
விருப்பப்பட்ட நகை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ராசியே கேது பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் டிசம்பருக்கு மேலே மார்ச்சுக்குள்ளே, அதாவது 2027 மார்ச்சுக்குள்ளே நகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நகை சேரும். அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நகை பொறுத்த வரைக்கும் தோடு, அதே மாதிரி மோதிரம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா தாலியை வந்து கலண்டு விழுகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே, ஏப்ரல்னால் உங்களுக்கு வந்து மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், இந்த 3 மாதம் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, ஆபரணம், அதாவது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு கையிருப்பு பணம் பொறுத்த வரைக்கும் செலவாகும். சேமிப்பை அதிகப்படுத்தணும். இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்தில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து சேர்ப்பீங்க. ஆனால் வந்து பணம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கரையாமல் பார்த்துக்கணும். சேமிப்பு குறையும். ஸோ ஆனால் இது வந்து கரையை தான் செய்யும். இந்த வருஷத்துக்கான அடுத்த வருஷத்துக்கான உங்களுக்கான அட்வைஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் அப்படிங்கிறது கோபத்தை குறைக்கணும், டென்ஷனை குறைக்கணும், அடுத்தவங்க மேலே காட்டக்கூடிய வார்த்தைகளை குறைக்கணும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன விபத்துகள், பொருளாதார இழப்புகள் இதை நீங்கள் சந்திப்பீங்க. காரிய தடைகள், விரைய செலவுகள் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது காரிய தடைகளும், விபத்துகளும், வம்பு வழக்குகளும் நிச்சயமாக 2027 உண்டு. 2028 மத்தியமம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், மத்தியமம்னா உங்களுக்கு வந்து மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான் 2028. 2029 ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு காலகட்டம். அரசாங்க வேலை வாய்ப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு அரசு வேலைகள் சாதகமாக அமையும். கன்னிராசிக்காரங்க அப்படின்னாலுமே பொதுவில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அரசாங்க ராசிகள் அப்படின்னு பேர். அரசாங்கத்துக்கு அரசாங்க வேலைகளை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் குறிப்பாக வந்து இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் அமைஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கு மேலே ஒரு இடமாற்றத்துக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துல போய் ஸ்டாண்டர்டாக உட்காந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு நிச்சயமாக உண்டு. வேலையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படின்றது இந்த சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும். சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறம் 2026 மார்ச், 2027 முழுக்க, 2028, 2029 ஃபஸ்ட் ஹாப், இதை பொறுத்த வரைக்கும் ஜாபில் ஒரு இடமாற்றம், ஜாபில் ஒரு முன்னேற்றம், ஜாபில் ஒரு நல்ல ஒரு நிலை, அதை நம்மக்கிட்ட தொந்தரவு பண்ணி இருந்தவங்க கூட நமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கு உண்டு. ஆனால் அதில் கவனமும் சரியா அப்படின்ற ஒரு சிந்தனையும் உங்களுக்கு தேவை. அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு போகலாம். ஏன்னா கன்னிராசிக்கு கண்டகச்சனி தான். கண்டகச்சனி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கும்படியாக நீங்கள் போய் ஜாபில் வந்து தெளிவான ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்துக்கணும். அதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லை நான் ஆல்ரெடி வந்து அரசாங்க வேலை எழுதியிருக்கேன், ஜாப் எழுதியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் வேலை மட்டும் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும். இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா 2027, 2028 உங்களுக்கு அந்த ஜாப் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அதை நீங்கள் வந்து தெளிவாக பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் போய் அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய செல்வ விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது பரிகாரம் வருது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான எண் சொல்லக்கூடியது 3ஆம் எண். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அதிகமாக உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்கள் 3ஆம் எண்ணாக இருக்கணும்.
அதிகமாக நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் அல்லது சொல்லணும், அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப், அதே மாதிரி உங்களுடைய தொழில், வேலை, உங்களுடைய பயணங்கள் இது எல்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும், தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை எப்போவுமே ஒரு கண்காணிப்பே வச்சுருக்கணும். எப்போ ஷேர் வந்து ஏறுது இறங்குது, எப்போ நீங்கள் ஷேரை எப்படி எடுக்கலாம், வைக்கலாம், போடலாம் அப்படின்றதுல ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும் கன்னிராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில். ஸோ இதுதான் உங்களுக்கான எச்சரிக்கையும் உங்களுக்கான பலன்களும். வாழ்த்துக்கள், வணக்கமும் நன்றியும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது.
அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது, அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லேருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது, அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது, இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது, விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது, விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது, ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் அவருக்கு போய் தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது, அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும், அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும், எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது, அது தவிர பார்த்தாலேயானால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை
இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். பொதுவாகவே இந்த புதன் ராசிகளுக்கு பார்த்தலையானால் சனி பகவான் ஒரு நட்பு வீடாக சொல்லக்கூடியது. சனி கிரகமும் நட்பு கிரகமாக சொல்லக்கூடியது. ஏன்னா பொருள் அணியில் வரக்கூடிய சுக்கிரன், புதன், சனி இவங்க எல்லாருமே நட்பு கிரகங்களாக சொல்லக்கூடியது. சரி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேனால் வேலையில் மாற்றத்தை கொடுத்துருப்பார், ஏற்றத்தை கொடுத்துருப்பார், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர கடன்கள், பிரச்சனைகள் அடையக்கூடிய காலகட்டம், அதற்கு வழி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்ட சனி வந்துருத்து. 7ஆம் இடத்துல வரும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ, கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும், இருந்தாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். அது தவிர நண்பர்களிடம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது நிச்சயமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா பார்வை உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதனால் இந்த எலும்பு சம்பந்தமான உடல் நலத்தில் பார்த்திங்கன்னா கழிவு பாதைகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது கன்னியா ராசிக்காரர்களின் எதிர்பாலினத்தவர் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய வியாபாரத்தை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரியான கணக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரிந்து செல்லக்கூடிய, பார்ட்னர் திடீர்னு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நிலை குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர எதிர்பாலினத்தவரோடு ஜாகிரதையாக இருக்கணும். அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், அதாவது ரிஷபத்தை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பாக்கியங்கள் கஷ்டப்படும். அதாவது உங்களுக்கு இது நடக்கும் நினச்சி போவீங்க, அந்த இடத்துல தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. தந்தையினுடைய சொத்துக்கள் வரும், ஆனால் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சனி பகவான் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் மனசுலேயும் சோம்பல் இருக்கும், உடல்லையும் சோம்பல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் 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 முக்கியம். ஏன்னா உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் மனசில் கிளேசத்தை ஏற்படுத்துவார், மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அதில் வில்லங்கத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக செல்வது ரொம்பவும் நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடு வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்பவும் ஜாகிரதையாக, ரொம்ப நண்பர்களோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது. நண்பர்கள் பகைவர்களாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்க வெளிநாடு போகணும்னு பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டாப் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணிங்களே, ஆனால் அதாவது சிறந்த பல்கலைக்கழகங்கள் 1, 2ன்னு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா
அடுத்த தரம் இருக்கக்கூடிய 3-4 தரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது, ஸ்திரமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் மனக்லேசங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயின் உடல்நிலை பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தோன்னா 10 முறை படிக்கிறது நல்லது. மனசில் இருக்கிறது பதியக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக படிக்கணும். அதை தவிர பார்க்கும்பொழுது மறதி கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தாயின் உடல்நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க. ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக, அதாவது அவருக்கு உண்டான விஷயங்கள் அதை பரிகார பூஜைகள் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தவிடுபடியாகும்.